என்று சொல்லுகின்றார். மனிதன் படைத்த உடனே ஆண்டவர் மனிதனோடு அன்பின் உரையாடலில் இருந்தார் இல்லையா? பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோட ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அழகாக பேசிக்கிட்டு இருந்தார். மனிதனை படைத்ததே எதுக்காக தான்? தன்னோடு பேசி கொண்டிருக்கணுங்கிறதுக்கு தான் இல்லையா? ஆண்டவருக்கு துணைக்கு, பேச்சு துணைக்கு தான் யாரை படைத்தார்? நம்மை படைத்தார். அதனால தான் மகிழ்ச்சியான வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு என்ன செய்யிட்டு பிரிவினை வச்சு பேச்சுவார்த்தை கட் ஆகிட்டு இல்லையா? இப்போ இந்த பேச்சுவார்த்தையை தொடரணும் அப்படின்னு சொல்லிருந்தா என்ன செய்தாங்க? காயின் ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வராங்க. எதுக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க, ஏன் காணிக்கை கொண்டு வந்தாலும் நமக்கு சொல்லலை. மெயின் காரணம் என்னென்னா, இந்த தொடர்பை துண்டித்து போன இந்த தொடர்பை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? பலி என்கின்ற ஆராதனை, பலி வழிபாடை அவர்கள் கொண்டு வராங்க. பலி ஆண்டவருக்கு பலியாக பொருட்களை கொண்டு வராங்க இல்லையா? ஏன் இந்த பலி காணிக்கை உடைய காலத்தில் நடந்தது அப்படின்னு கல்வி எழுப்பி பார்த்தோன்னா, கடவுளுடைய சமூகத்தை நாம் நெருங்குவது அவ்வளவு எளிதானதில்லை. ஏன்னா அவர் ஆற்றல் மிக்க ஆண்டவர், நாம் தூசி இல்லையா? நாம் கடவுளை நெருங்குவது என்பது எளிதான காரியமல்ல. அது உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு விலை மதிப்பு மிக்கது அப்படிங்கிறது தான் பலி காட்டுது. உயிர் கொடுக்குற அளவுக்கு கடவுளை நெருங்கணும்னா நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறது தான் அந்த பலி வழிபாடு என்று பார்க்கிறேன். எனவே பழைய ஏற்பாடு அந்த பலி வழிபாடு வந்து அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இயேசுவே நமக்காக பலியாக மறித்ததுனால நாம் இந்த பலி வழிபாடை நம்ம விட்டு விட்டோம் இல்லை. எனவே நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவோடு அன்பிலே நாம் உரையாட வேண்டும். எப்படி அன்பிலே உரையாட வேண்டும்? உறவாட வேண்டும் இல்லையா? உரையாடுதல், பேசுறது. கடவுள்கிட்ட எப்படி பேசுறது? நமக்கு அன்புக்குரிய ஒருவரிடம் நாம் எப்படி பேசுகிறோமோ அதே போல் நாம் பேசணும் இல்லையா? அன்புக்குரிய, நம்மை நேசிக்கின்ற, நாம் நேசிக்கின்ற ஒருவரோடு நம்ம எப்படி பேசுவோம் இல்லையா? வேதநாய சாஸ்திரியார் வழி சொல்ல, கழித்திருந்து காத்திருந்தோம் காதலனே கருணை செய்வாய் அப்படின்னு படிப்பார் இல்லையா? ஒரு காதலன் காதலி எப்படி அவர்கள் பேசுவார்களோ அதே போன்று ஆண்டவரோடு, ஏன்னா ஆண்டவர் நம்மை அளவு கடந்த அன்பு நேசிக்கிறார், நாம் ஆண்டவர் நேசிக்கிறோம். நம்முடைய வழிபாடிலே அந்த அன்பின் உரையாடல் வெளிப்பட வேண்டும் இல்லையா? அதனால் நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய இந்த அன்பின் வழிபாடலே ரெண்டாவதாக என்ன நமக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆண்டவர் ஒரு மணவாளன், நாம் மணவாட்டி இல்லையா? இப்போ ஆண்டவர் மணவாளன்னா கணவன், நாம் மனைவி. இப்போ ஒரு கணவனும் மனைவியும் எப்படி பேசிவிடுவாங்களோ அதே போன்று நாம் ஆண்டவரோடு உரையாட வேண்டும் இல்லையா? நம்முடைய ஜெபம், நம்முடைய பாடல்கள் எல்லாம் ஒரு கணவன் மனைவி எப்படி பேசுவாங்களோ அதே போல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? மூன்றாவதாக இந்த உரையாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நண்பரோடு பேசுவது போல் இருக்கணும். ஆண்டவர் மோசையை நண்பராக பார்க்கின்றார். முகமுகமாய் ஒருவன் தன் சிநேகிதனுக்கு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு